சமீப காலமா கார் ஒரு அடிப்படை தேவையா மாறிக்கிட்டு வருது. ஒரு பக்கம் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாங்கின காரை பெரிய விஷயமா நினைச்சு பாதுகாக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பலரும் கார் வாங்குற கனவுக்காக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வேற ஒரு சிலர் ரொம்ப சிறப்பான லக்ஸரி காரை கூட அனாதையா கைவிடுறாங்க. அப்படி கைவிடப்பட்ட நிலையில கிடைச்ச அட்டகாசமான கார்களை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிருங்க. ரேர் ஃபெராரி அண்ட் கோப்ரா 427. எப்போ எங்க என்ன கிடைக்கும்னு எல்லா நேரமும் யாராலையும் சரியா சொல்ல முடியாது. டாம் கட்டர் அப்படிங்கிற கார்கள் மேல அதிக ஆர்வமுள்ள ஒருத்தர் நார்த் கரோலினாவில் இருந்த ஒரு பழைய கார் கராஜ்ல ஒரு சில்வர் கலர் ஃபெராரி 275 GTB2 காரை கண்டுபிடிச்சாரு. அது 1966 சேர்ந்தது. ஆனா அது ரொம்ப காலமா அங்கேயே தான் இருந்தது போல. ஏன்னா அதுல ஒரு சில கீறல், நிறைய தூசி, இதை தவிர வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. அப்புறமா அதே கராஜ்ல 1966 தயாரான ஷெல்பி கோப்ரா 427 காரும் இருந்தது. இந்த காரும் ஃபெராரி 275 மாதிரியே ரொம்ப அரிய வகை கார். இந்த இரண்டு காரையும் நல்லா சுத்தம் பண்ணி தேவையான பராமரிப்பு வேலையை செஞ்சு அப்புறமா ஏலத்துல விட்டா பல கோடி ரூபாய்க்கு போகுமா. பென்ட்லி இன் கத்தார். பென்ட்லி பிரிட்டன்ல தயாராகிற லக்ஸரி கார். இந்த காரோட சிறப்பான வடிவமைப்பு, அதிக சொகுசுத்தன்மை, இந்த விஷயங்களுக்காக அதோட விலை ஆரம்பிக்கிறதே கோடிகள்ல தான். அதனால இந்த காரை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஆனா அரபு நாடுகள்ல இதை ஓரளவுக்கு அதிகமா பார்க்கலாம். கத்தாரோட ஒரு இடத்துல ஒரு பென்ட்லி கார் ரொம்ப நாளா அனாதையா நின்றுருக்கு. சிலர் அதை போட்டோவும் வீடியோவும் எடுத்து இன்டர்நெட்ல போஸ்ட் பண்ணுனாங்க. அதுல பார்த்தா அந்த கார் ரொம்ப பழைய கார் மாதிரி அதிகமா தூசு படிஞ்சு நிக்குது. அநேகமா அது மணல் புயல்ல சிக்கி இருக்கலாம். ஆனா அந்த காரோட ஜன்னல் கண்ணாடியை தொடச்சிட்டு காரோட இன்டீரியரை பார்த்தா அது அந்த அளவுக்கு பழைய கார் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. லேம்போர்கினி மியூராயஸ். பரபரப்பான நியூ ஜெர்சி நகரை விட்டு வெளியே வந்தா ஊருக்கு வெளியே ஒரு பழைய கொட்டகை இருக்கு. அந்த கொட்டகைக்குள்ள லேம்போர்கினி மியூராயஸ் அப்படிங்கிற இந்த அதிக மதிப்பான கார் இருந்துதான். அந்த காரை ஏனோ தெரியல அதோட ஓனர் பல வருஷமா அந்த பழைய கொட்டகைக்குள்ள நிறுத்தி வச்சிருக்காரு. கார் கலெக்ஷன் பண்ற ஒருத்தர் அந்த பக்கம் போகும்போது தற்செயலாதான் அந்த மியூராயஸ பார்த்திருக்காரு. இந்த மியூராயஸ் கார் 1966 பொது விற்பனைக்கு வரும்போதே அதிக விலைக்கு தான் வந்திருக்கு. இப்போ அதோட விலை பல காரணங்களால அதிகரிச்சு இந்திய மதிப்புல 7-8 கோடி அளவுக்கு இருக்கு. அந்த கொட்டகையில கிடைச்ச காரும் பராமரிப்பு வேலைக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அதே விலைக்கு போகுமா. அபாண்டன்ட் மேன்ஷன் அண்ட் கார்ஸ். இதுவரைக்குமே பார்க்கிங் லாட், சாலை ஓரம், காடு இந்த மாதிரி இடத்துல தான் கைவிடப்பட்ட கார்களை பார்த்தோம். ஆனா இப்போ வர்றது ஒரு பெரிய கைவிடப்பட்ட மேன்ஷன், அப்புறம் அதுக்குள்ள இருக்க ஆடம்பர கார்கள். அந்த பெரிய வீட்டுக்கு உள்ள நிறைய பழங்கால கலைப்பொருட்களும் மற்ற மதிப்பான பொருட்களும் இருந்திருக்கு. அதுவே அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய லக்ஸரி கார்கள் அனாதையா நின்றுருக்கு. அங்கிருந்த கார்கள்ல செவ்ரோலெட் கோர்வெட், மெர்சடிஸ் பென்ஸ் இந்த மாதிரி அதிக விலை கார்கள் தான் அதிகமா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப காலமாவே அங்க நின்று செடி கொடிகளுக்கு இரையாயிருக்கு. நிபுணர்கள் அதை பத்தி சொல்லும் போது அந்த வீடு யாராவது கடத்தல்காரங்க இருந்த இடமா தான் இருக்கணும். அவங்க ஏதோ அவசரத்துல தான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. மிஸ்ட்ரி கார் கிரேவ்யார்ட். வேல்ஸ் நாடு கொஞ்ச காலம் முன்னாடி நிலக்கரி உற்பத்தியில முன்னாடி இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல சுரங்கத்துல இருந்த நிலக்கரி தீர்ந்ததாலையும் நிலக்கரியோட தேவை குறைஞ்சதாலையும் அங்க பல சுரங்கத்தை மூடிட்டாங்க. அந்த மாதிரி தான் கெரடிஜியன் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு சுரங்கத்தை 1960 மூடுனாங்க. சமீபத்துல அங்க போன சிலர் அந்த சுரங்கத்துக்குள்ள நிறைய கார் கொட்டி கிடந்ததை பார்த்தாங்க. அங்க வேற வேற கம்பெனியில வேற வேற காலகட்டத்துல தயாரான நூத்துக்கணக்கான கார் குப்பை மாதிரி இருந்தது.
இதுல ஒரு மர்மம் என்னன்னா, அந்த கார்கள் எப்படி அங்க வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. அதை பத்தி எந்த ஒரு செய்தி பதிவுகள் இப்படி எதுவும் இல்ல. ஒருவேளை பக்கத்துல இருக்க ரோட்ல போகும்போது அந்த கார்கள் ஆக்சிடென்ட் ஆகி அங்க வந்து சேர்ந்திருக்கலான்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஃபெராரி என்சோ. சில நேரம் நம்ம காரையோ பைக்கையோ பார்க் பண்ணின இடத்த மறந்துட்டு அதை தேடி அலைவோம். ஒருவேளை அது கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னா அந்த மாதிரி சம்பவம் தான் இது. துபாயில ஃபெராரி என்சோ அப்படிங்கிற ஒரு சிறப்பான லக்ஸரி கார் பார்க்கிங் லாட்ல ரொம்ப நாளா அனாதையா நிக்குதுன்னு 2012 செய்திகள் வெளிவந்தது. அந்த குறிப்பிட்ட வகையில மொத்தமாவே 400 காரை தான் உருவாக்குனாங்களாம். அதோட விற்பனை விலை $6 லட்சம், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 4.5 கோடி. ஆனா அது அரிய காரா இருக்கதால இப்போ அதோட மதிப்பு இன்னுமே அதிகம். 2015 ஒரு என்சோ கார் $6 மில்லியன் விலை போச்சான். இப்படிப்பட்ட ஒரு கார் தான் அங்க அனாதையா நின்றுருக்கு. அதோட ஓனர் ரொம்ப நாளா வரலன்னு சொல்லி அதை போலீஸ் கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. அப்புறமா பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த காரை சரி பண்ணி அதை போலீஸ் காராவே மாத்திட்டாங்க. 1971 MGB. 1962க்கும் 1980க்கும் நடுவுல பிரிட்டிஷ் மோட்டார் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனியில தயாரான ஒரு வகை கார் தான் MGB. இது ட்வின் டோர் ஸ்போர்ட்ஸ் கார். மொத்தமா இந்த வகையில சுமார் 5 லட்சம் கார்கள் கடந்த காலத்துல தயாராயிருக்கு. ஆனா இதுல 1971ஆம் ஆண்டுல மட்டும் ரொம்ப கம்மியான காரை தான் தயாரிச்சாங்களாம். அதனால அந்த ஆண்டுல தயாரான காருக்கு தான் அதிக மதிப்பு இருக்கதா கார் கலெக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி அதிக மதிப்பான 1971 தயாரான ஒரு பச்சை நிற MGB காட்டுக்குள்ள செடிகளுக்கு நடுவுல அனாதையா நின்னுகிட்டு இருந்தது. அந்த காரை காட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்க விடாம தடுக்கிற மாதிரி அதை சுத்தி நிறைய செடியும் மரமும் வளர்ந்திருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணி தான் காரை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ ஆரம்பத்துல அந்த கார் ரன்னிங் கண்டிஷன்ல இல்ல. அதனால அதுல பல ரிப்பேர் வேலையை செய்ய வேண்டி இருந்தது. அந்த ரிப்பேருக்கு அப்புறமா அது ஓட ஆரம்பிச்சிருக்கு. டீலோரியன் DMC-12 ரொம்பவே பயங்கரமான வித்தியாசமான வடிவமைப்புல உருவான ஒரு கார் தான் டீலோரியன் DMC-12. இந்த வகை கார் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல காட்டப்பட்டிருக்கு. ஆனா பொதுமக்கள் மத்தியில இந்த கார் அதிகமா பயன்படுத்தப்படல. அதனால மொத்தமாவே சுமார் 9000 காரை தான் இந்த வகையில டீலோரியன் மோட்டார் கம்பெனி தயாரிச்சிருக்கு. அதுலயும் சுமார் 3000 கார் ஏற்கனவே அழிஞ்சி வெறும் 6000 கார் தான் மிச்சமா இருக்கு. அதனால இது ஒரு ரொம்ப அரிய வகை கார். இப்படி இருக்கும்போது நார்த் கரோலினாவில் உள்ள காட்டுக்கு ஒரு அப்பாவும் மகனும் ஹைக்கிங் போகும்போது அவங்க அங்க ஒரு வித்தியாசமான காரை பார்த்தாங்களாம். பக்கத்துல போய் பார்த்தப்போதான் அது டீலோரியன் DMC-12 அப்படின்னு தெரிஞ்சது. உடனே பக்கத்துல இருந்தவங்களை விசாரிச்சப்போ அது 1986 இருந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெளியே ரொம்ப தூசியா இருந்த அந்த காரை திறந்து பார்த்தப்போ உள்ள எல்லாமே நல்லபடியா தான் இருந்துதான். ரேரஸ்ட் மில்க் ட்ரக். கொஞ்ச காலம் முன்னாடி ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய கடையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன மில்க் ட்ரக் மூலமா தான் அமெரிக்காவில் எல்லா இடத்துக்கும் பால் டெலிவரி பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு மில்க் ட்ரக் பிரவுன் ஆட்டோ சால்வேஜ் அப்படிங்கிற இடத்துல 3000க்கும் அதிகமான கைவிடப்பட்ட கார்களுக்கு நடுவுல கிடைச்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட மில்க் ட்ரக் 1940 தயாரிச்ச செவ்ரோலெட் டபுள் டியூட்டி மில்க் ட்ரக். இந்த குறிப்பிட்ட மாடல் லாபகரமா இல்லைன்னு சொல்லி அதை ரொம்ப கம்மியா மட்டும் தயாரிச்சுட்டு நிறுத்திட்டாங்களாம். அதனால அது அப்போவே ரொம்ப அரிய வகை வாகனம். அதுவே இப்போ ரொம்ப அரிது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த மில்க் ட்ரக்கை முழுசா ரீஸ்டோர் பண்ணுனா அதோட மதிப்பு பல கோடியா மாறும் அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க. பென்ட்லி கான்டினென்டல் GT. சீனாவோட செங்டு பகுதியில நிறைய கார் அனாதையா நிக்கிற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பழைய பார்க்கிங் லாட். அங்க இருக்க எல்லா காரும் கைவிடப்பட்ட கார்கள். அதெல்லாம் அங்க பல ஆண்டுகளா நிக்கிறதால நிறைய காரை சுத்தி செடியெல்லாம் வளர்ந்து காரை மூடி மறைச்சிருக்கு. இருந்தாலும் ரொம்ப நல்லபடியா இருக்க கார்களையும் அங்க பார்க்க முடியும். அதுல முக்கியமா நிறைய மதிப்பான ரொம்ப அரிய வகை காரும் இருக்கான்.
அது ரேஞ்ச் ரோவர், மெர்சடிஸ் பென்ஸ் இப்படி பல கம்பெனியில வேற வேற காலத்துல தயாரானது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்க மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னா அது 2 பென்ட்லி கார் தான். அதுல ஒன்னு கான்டினென்டல் ஜிடி மாடல், இன்னொன்னு ஃப்ளையிங் ஸ்பர் மாடல். அந்த ஒவ்வொரு காரோட விலையும் 3 மில்லியன் யுவான தாண்டுமா. அதை இந்திய மதிப்புல சொன்னா சுமார் 3.5 கோடிக்கும் அதிகம். இந்த மாதிரியே 200க்கும் மேலான மதிப்பான கார்கள் அந்த பார்க்கிங் லாட்டை அலங்கரிக்குதுங்க. ஆனா காரோட நிலைமை தான் மோசமாயிக்கிட்டே வருது. இப்போ நம்ம பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச காரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.